சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். அயோத்தியில் பிரம்மாண்டமாக ராமர் கோயில் கட்டப்பட்டு திறப்பு விழா காண இருந்தாலும் கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடைய இன்னும் 2 ஆண்டுகள் ஆகும் என கூறப்படுகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமான பணிகள் 2020ஆம் ஆண்டு தொடங்கின. 3 கட்டமாக கோயில் கட்டப்படும் நிலையில் தற்போது முதல் கட்டம் ஓரிரு நாட்களில் முடிவடையும் நிலையில் உள்ளது. பிரதான தெய்வ சிலைகள் கொண்ட தரைத்தள பணிகள்தான் நிறைவு பெற உள்ளன. இதற்கு மேல் உள்ள முதல் மற்றும் 2ஆம் தளங்களின் பணிகள் இந்த ஆண்டு டிசம்பரில் தான் முடியும் என கூறப்பட்டுள்ளது. அருங்காட்சியகம் உள்ளிட்டவற்றுடன் கோயிலை சுற்றி நடைபெறவுள்ள 3ஆம் கட்ட பணிகள் அடுத்த ஆண்டு இறுதியில் நிறைவடையும் என கூறப்படுகிறது. ராமர் கோயில் 1000 ஆண்டுகளுக்கு பழுது பார்க்க வாய்ப்பில்லாத வகையில் மிக உறுதியாகவும் திட்டமிட்டும் கட்டப்படுவதாக கூறியுள்ளார் கட்டுமான குழுவின் தலைவர் நிருபேந்திர மிஸ்ரா. மேலும் கோயிலின் அஸ்திவார மண் பொறியியல் ரீதியில் பக்குவப்படுத்தப்பட்டு 47 அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளது. 6.5 ரெக்டர் அளவில் வலுவான நிலநடுக்கம் வந்தாலும் உறுதியாக நிற்கும் வகையில் கட்டுமானம் அமைந்துள்ளது. இதற்காக சென்னை IIT பொறியாளர்களின் ஆலோசனை பெறப்பட்டுள்ளது. ராமநவமி நாளில் சூரிய கதிர்கள் ராமரின் சிலை மேல் விழும் வகையில் கட்டட வடிவமைப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1800 கோடி ரூபாய் செலவில் இந்த கோயில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சிற்ப மற்றும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி சோம்புரா என்பவர் கட்டடத்தை வடிவமைத்த நிலையில் டாடா மற்றும் L&T நிறுவனங்கள் கட்டுமான பணியை மேற்கொண்டுள்ளன. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.